நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடிய ஒரு பகுதி தான் சயின்ஸ். அதுலேயும் சயின்ஸ் ஒலிம்பியாட் அப்படின்னு வர நேரம் கேட்டகரி 3 மாணவர்களுக்கு நல்லாவே டஃப்பாகவே வரும். ஆனால் நாங்கள் இங்கே பார்க்க போகிற ஒரு கேள்வி என்னென்றால் நல்ல லேசான ஒரு கேள்வி, ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு செறிவு 0.6 மூல் டெசிமீட்டர் -3 உள்ள NaOHன் 40 மில்லிலீட்டர் உடன் முழுமையாக தாக்கம் புரிவதற்கு HClன் கனவளவு 30 மில்லிலீட்டர் எடுக்கிறாங்க. இது ரெண்டும் முழுமையான தாக்கம் அடையுது. இப்போ HClன் செறிவு யாது? இதுதான் கேள்வி. அப்போ இதில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், HClம் NaOHம் நடைபெறுற தாக்கம் நடுநிலை தாக்கம். அந்த தாக்கத்துக்கான இரசாயன சமன்பாடு எங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்போ பாருங்கள், NaOHம் HClம் தாக்கம் புரிகிற நேரம் இது சோடியம் குளோரைடும் நீரும் H2Oவும் விளைபொருளாக கிடைக்கும். இப்போ நாங்கள் இந்த தாக்கம் சமப்பட்டிருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். சோடியம், இங்கே ஒரு சோடியம், ஒரு குளோரின், ஐதரசன் 2, இங்கே H2 2 ஐதரசன், ஒட்சிசன் 1, இங்கே 1. இப்போ இந்த தாக்கம் சமப்பட்டிருக்குது. இப்போ இந்த NaOHக்கும் HClக்குமான மூல் விகிதம் பார்க்கணும். ஒரு NaOHோட ஒரு HCl தாக்கம் அடையும். இதான் மூல் விகிதம். அப்போ இதிலிருந்து விளங்கணும், ரெண்டுரையும் மூல் விகிதம் சமனாக இருக்கும். ஓகே, ஆனால் எங்களுக்கு மூல் இங்கே பேசப்படவில்லை, எங்களுக்கு தரப்பட்டிருக்க செறிவும் கனவளவும். அப்போ எங்களுக்கு செறிவும் கனவளவும் தொடர்பு வர்ற மூல்ற சமன்பாடு எங்களுக்கு தெரியணும். அப்போ செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. இங்கே அந்த கனவளவு இங்கே போயிட்டு பெருக்கும். ஆகவே மூல் சமன் செறிவு தர கனவளவு. அப்போ இதிலிருந்து விளங்கிறோனும் ரெண்டுரையும் மூல் சமன் தானே. ஆகவே செறிவும் கனவளவும் பெருக்கிற நேரம் ரெண்டு பேரையும் நான் ஈக்குவல் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல NaOHக்கும் HClக்கும் எடுக்கப்படும். C1 V1 சமன் C2 V2. ஏன் நான் இதை எடுக்கிறேன் அப்படின்றால் ரெண்டுரையும் மூல் எப்படி இருக்குது? சமனாக இருக்குது. இப்போ மூல் சமன் சொன்னால் செறிவுதர கனவளவு செறிதர கனவளவு எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். அப்போ இங்கே செறிவனுக்கு தரப்பட்டிருக்குது, NaOHன் செறிவும் கனவளவும் தரப்பட்டிருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல செறிவு டெசிமீட்டர் -3 வாரதால் கனவளவை நான் டெசிமீட்டர் -3 கொடுக்க வேண்டி வரும். ஆனால் நான் இந்த பக்கமும் கனவளவை மில்லிலீட்டரில் பிரதிடுறதால நான் இதை டெசிமீட்டர் -3க்கு மாற்ற வேண்டி வராது. என்றால் ரெண்டும் சுருக்குப்படக்கூடியது. ஓகே, அப்போ இதனால் நான் என்ன செய்யலாம்? இங்கே செறிவு 0.6 NaOHக்கு 0.6 கனவளவு 40 சமன். எனக்கு HClக்கான செறிவு தெரியாது, ஆனால் கனவளவு 30. ஓகே, அப்போ இந்த 30 என்ன செய்யும்? இங்கே போயிட்டு வகுக்கும். ஆகவே செறிவு, அதாவது HClன் செறிவு சமன் 0.6 தர 40 கீழ் 30. அப்போ இங்கே 0 சுருக்கலாம். 4 தர 6 24. அப்போ C2 சமன் 6 24, அதாவது 2.4 கீழே 3 இருக்குது. C2 சமன் 2.4 நான் 3ஆல் வகுக்கிற நேரம் 24 நான் 3ஆல் வகுத்தால் 8, ஒரு தானம் தள்ளி தசம் வைக்கிற நேரம் 0.8 மூல் டெசிமீட்டர் -3 அப்படின்னு சொல்லி எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இது ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. இது சயின்ஸ் ஒலிம்பியாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே, அடுத்தடுத்த வினாக்களில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம்.